வாஸ்துவை பற்றி ஒரு சிறப்பு பார்வை. உட்டன் டோர் மட்டும்தான் வீட்டிற்கு வைக்கலாமா, அல்லது ஸ்டீல்ல கூட நம்ம டோர் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு பார்வை. ஒரு அக்னிமூலை அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் அப்படின்னா, அந்த பாட்டம் ஃப்ரேம் போட்டு ஏன் நிறைய வீட்டில் நிறைய திருமணம் செய்பவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஒரு சில சாரரிடம் பேச்சு. ரெண்டு பித்தளை ஸ்க்ரூவை இறக்கி விட்டு நீங்க வச்சு பாருங்க, உங்க வீட்டில் என்னென்ன நடக்காத காரியங்கள் ஒவ்வொன்னா நடக்கும் உள்ளது. அதை பார்ப்பதற்கே நாம இந்த லோகத்துல நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கணும். Girl time in peaceful life. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for your vehicles, consult Mava Shiva Dr. A.S. Mahashri Rajesh. நமஸ்காரம் மவ சிவ. வாஸ்துவை பற்றி ஒரு சிறப்பு பார்வை. என்ன பார்வை என்று பார்க்க போனால், உட்டன் டோர் மட்டும்தான் வீட்டிற்கு வைக்கலாமா, அல்லது ஸ்டீல்ல கூட நம்ம டோர் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு பார்வை. இயற்கையாகவே இந்த மரம் என்பது செவ்வாயோட ஆதிக்கத்தில் உள்ளனால் இந்த மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தத்திற்கும் செவ்வாய்க்கும் அதிகம் சம்பந்தம் இருக்கின்றது என்பதற்காக நாம் மரத்தை பயன்படுத்துகிறோம். அது மட்டுமில்லாமல் இந்த மரமானது நான் கண்டக்டர். இந்த மரத்தோட எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி when compared to steel வேற மெட்டீரியல். ஓவராலாக பில்டிங் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா நமக்கு லைம்ஸ்டோனுக்கு தான் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. (10⁻⁻12 mm எக்ஸ்பான்ஷன் ரொம்ப 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 மினிமம். அதுக்காக தான் நம்ம வந்து வீட்டுக்கெல்லாம் வெளியில் வெள்ளை அடிக்கிறோம் லைம்ஸ்டோனில். அது மட்டும் இல்லாமல் இது ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. மோர் தென் 90% வந்து ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். இதில் பர்டிகுலராக நம்ம வீட்டிற்கு டோர் வைக்கப்படும் பொழுது ராஜவாயிலை நம்ம ஒரே மரத்தால் ஆனதாக இருக்கப்பட வேண்டும். இந்த 4 பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஒரே மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்கப்பட வேண்டும். இதில் பீடிங் ஒரு கலர்ஸு, இது ஒரு மரம், அது ரோஸ் வுட்டு, இது டீக் வுட்டு, இது மஞ்சக்கடமை, இது சால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்வதை சற்று தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி செய்வதால் தவறிதும் இல்லை, இருந்தாலும் அதனுடைய பலாபலன் சற்று குறைவாக தான் காணப்படும். இப்போ மாடர்ன் டேஸில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டைல்ஸு மார்பிள் எல்லாமே போடுறோம். அப்போ போடும்போது இந்த லேயிங்கில் ப்ராப்ளம் வரக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக லைனு கோடு கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம் ஒரு பாட்டம் ஃப்ரேமை வந்து நம்ம வைக்கிறதே இல்லை. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு வரைமுறை இருக்கப்பட வேண்டும். அந்தந்த கார்னர்ஸ் வந்து ஐடென்டிஃபை ஆகணும், அதோட தரம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாதாரணமாக ஒரு மார்க்கெட் போனால் கூட ஒரு காய்கறினா கூட நடுவில் ஒரு குச்சை வைக்கிறாங்க. இது ரேட்டு, இந்த ரேட்டு, இது இந்த ரேட்டு, குச்சிக்கு இந்தாண்ட இது ரேட்டு, அதுக்கு அந்தாண்ட இருக்குது அந்த ரேட்டு, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி அப்படிங்கிற பிரிக்கிறார்கள். அதுபோன்று வீட்லேயும் எல்லா டோருக்குமே நம்ம பாட்டம் ஃப்ரேம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு அதிகமாக யோகத்தை கொடுக்கிறது.
ஒரு நார்த் ஈஸ்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த டோரை வைக்கும்போது தான் அந்த நார்த் ஈஸ்ட்டை கட் பண்ணி காமிக்குது. ஒரு அக்னி மூலை அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் அப்படின்னா, அந்த பாட்டம் ஃப்ரேம் போட்டு நம்ம அதுக்கு ஒரு டோர் போடப்பட்டால் மட்டும்தான் அது அக்னி மூலையாக கருதப்படுகிறது. இப்போ மாடர்ன் டேஸில் கிச்சன் டைனிங் எல்லாம் ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி வந்துடுது. இப்போ அந்த கிச்சன் டைனிங் ஒட்டுக்கா கொடுக்கறது அந்தளவுக்கு திருப்தி இல்லாதது. இதை நம்ம கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி நாம் பார்க்கும் பொழுது ஏன் நிறைய வீட்டில் நிறைய திருமணம் செய்பவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஒரு சில சாரரிடம் பேச்சு. ஸோ வாஸ்து முறைப்படி அந்த பெட்ரூம் ஆனது தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய நெய்ருதி மூலையில் அமைத்திருப்பார். ஆனால் அந்த தென்மேற்கு மூலைக்கு இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் அந்த டோரு அடி ஃப்ரேம் இல்லாமல் இருக்கும். இந்த அடி ஃப்ரேம் இல்லாமல் இருந்தால் ஹாலில் இருந்து தான் அந்த பெட்ரூமுக்கு நுழையிற மாதிரி இருக்கலாம், இல்லை அதுக்கு நடுவில் வேற ஏதாவது இருந்திருக்கலாம். அப்போது இந்த ஹாலும் கரெக்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஈசானிய மூலையாக கருதப்படும். அல்லது இந்த ஹால் சென்டரில் இருந்தால் அது பிரம்மஸ்தானத்தோட சேர்ந்து தான் அந்த பெட்ரூம் இருக்குது அப்படிங்கிறது நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயத்தில் நாம் டிசைன் வேணும், அழகு வேணும், இன்டீரியர் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் அப்படிங்கிற தோரணையில் ஒரு சில அறிவியலை வந்து நம்ம மறந்துடுறோம். அதில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. டிசைனில் எப்படி வேணால் செஞ்சுக்கிட்டோம், பட் அந்த பேசிக் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கணும், இல்லை என்றால் சூட்டபிள் ஆகாது. ஆகவே முடிந்தவரை எந்த ஒரு கதவிற்கும் அடிப்படை கண்டிப்பாக இருக்கப்பட வேண்டும். சரி, உங்க வீட்டிலேயே அது அடிப்படை இல்லை என்றால் கண்டிப்பாக நீங்க ஒரு ஆசாரியை வர சொல்லி ஒரு 1.5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு அகலத்தில் 5 இன்ச்சு அகலத்தில் ஒரு சக்கையை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அடிப்படை போட்டு கொடு. அந்த அடிப்படை மேலே வந்து என்னென்னா 2 பித்தளை ஸ்க்ரூவை இறக்கி விட்டு நீங்கள் வச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன நடக்காத காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்கும். ஜாதகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அஸ்ட்ராலஜர் ஒரு பக்கம் சொல்லியிருப்பார், வாஸ்து சாஸ்திரிகள் ஒரு பக்கம் சொல்லியிருப்பார்கள், கட்டிட மேஸ்திரி ஒரு பக்கம் சொல்லியிருப்பார், என்ஜினியர் ஒரு பக்கம் சொல்லியிருப்பார், ஆர்கிடெக்ட் ஒரு பக்கம் சொல்லியிருப்பார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர்களை தவறு சொல்லவில்லை. இட் மே பி அது அறியாமை என்று கூட சொல்லலாம், இருக்கட்டும். ஆனால் நாம நம்ம வீட்டில் இருக்க பசங்க பொண்ணுங்களுக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம எங்க தென்மேற்கு மூலையில் இருக்கவோ அந்த தென்மேற்கு மூலைக்கு ஒரு பாட்டம் ஃப்ரேம் நீங்கள் போட்டு பாருங்க. அந்த வீடு எவ்வளோ சுபிட்சமாக இருக்குங்கிறத நீங்கள் அடுத்தது நீங்களே உணரக்கூடிய தன்மை ஏற்படும். சரி, வீட்டிற்கு வந்து குலதெய்வம் வரமாட்டேங்கிறது, எங்களது கன்னி தெய்வம் பாவாடக்காரி மாசாணி அம்மன் அப்படி இப்படி அப்படின்னு நிறைய சொல்றது உண்டு. எங்களுக்கு குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கவில்லை, நாங்க கூப்பிடுறோம், ஆனால் அந்த தெய்வம் எங்களுக்கு எதுவும் துணை வருவதில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். ஏன் வருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏதாவது ஒரு யோசனை பண்ணியிருக்கோமா? இல்லை. இந்த வடமேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய வாயு மூலை, தட் இஸ் நார்த் வெஸ்ட் கார்னர், அந்த வடமேற்கு மூலைக்கும் ஒரு அடிப்படை கொடுக்கப்பட்டு அந்த வடமேற்கு மூலையில் கிழக்கு பார்த்தவாறு அல்லது வடக்கு பார்த்தவாறு
உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை படத்தை வைத்து நீங்கள் வணங்கும் பொழுது கண்டிப்பாக குல தெய்வத்தோட அனுகிரகம் கிடைத்தே தீரும் என்பதில் ஐயமில்லை. நம்ம போகாத ஊருக்கு வழி தேடிட்டு போயிட்டு இருக்கோம். கிடைக்காத பொருளுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆனால் கிடைக்கக்கூடிய பொருட்கள் நிறையா இருக்கு, போகக்கூடிய ஊர்கள் நிறையா இருக்கு. அதுக்கு நம்ம போவதில்லை. போக முடியாத ஊருக்கு வழி தேடிட்டு கேட்டுக்கிட்டு காலத்தை நம்ம போக்குறோம். இறைவன் நமக்கு நிறைய வழிவகைகள் கொடுத்துருக்காரு. இதை செய்ய, அதை செய்ய, அப்படியா இப்படியா, இதை செஞ்சா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மனித ரூபமாக அல்லது ஒரு புத்தகம் ரூபமாக இல்லது ஒரு ரேடியோ மூலமாக நிறைய கருத்துக்கள் நமக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்காரு. நாம அதை அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி செய்து தேவை ஏற்பட்டால் அதை கருத்தில் கொண்டு நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நாமும் வெற்றி அடைந்து விடுவோம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், டேங்க்ல சின்னோண்டு ஹோல்ஸ் இருக்கும். அந்த சின்னோண்டு ஹோல்ஸ் மூலமா என்னன்னு கேட்டீங்கன்னா நாளுக்கு நாள் தண்ணி கசஞ்சி 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 என்னன்னு கேட்டா அந்த வாட்டர் டேங்க்ல இருக்க தண்ணி, நம்ம எங்கேயா ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம், 2 நாள் 3 நாள் ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம், பார்த்தா அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ட்ரைன் அவுட் ஆகிருக்கும். ஆகவே முடிந்தவரை ஒரு சில கருத்துக்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு வாஸ்து முறைப்படி நாம் வீட்டை அமைத்து கொண்டு வரைமுறைக்குட்பட்டு நம்முடைய வருமானத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் அனுசரித்து ஆதரித்து நம்ம லைஃப்பை ஓட்டும் பொழுது நமக்கு இவ்வளவு காலம் வாழலாம் அப்படின்னு சொல்லி இறைவன் போட்டிருந்தால் அவ்வளோ நாளைக்கு நம்ம கண்டிப்பாக வாழ்ந்தே தீர்வோம். நம்பிக்கை வைப்போம், நல்லதே நடக்கும். மேலும் இந்த டிசம்பர் மாதம் கார்த்திகை தீபத்தன்று 13/12/2024 வெள்ளிக்கிழமை அன்று நம்முடைய தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில் உள்ள அதிகார நந்திக்கும் சிவனுக்கும் விசேஷ பூஜை நடைபெற உள்ளது. அன்று அது 100வது பிரதோஷ விழா. அந்த விழாவில் கலந்து கொண்டு இறைவனுடைய அனுகிரகம் பெற்று செல்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 4 மணிக்கு அந்த பிரதோஷமானது ஸ்டார்ட் பண்ணி 6:6 முடிஞ்சிடும். அதன் பிறகு அன்னதானமும் அங்கு நடைபெற உள்ளது. அன்று இறைவனுக்கு 1008 லிட்டர் பாலாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதை பார்ப்பதற்கே நாம இந்த லோகத்தில் நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஒரு சினிமாவை திரும்பவும் பார்த்துடலாம், ஒரு நண்பரை திரும்பவும் பார்த்துடலாம், ஒரு வியாபாரத்தை திரும்பவும் பார்த்துடலாம். ஆனால் இது போன்ற ஒரு அபிஷேக ஆராதனை பூஜையை அன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, அடுத்த நாள் பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. நம்பிக்கை வைப்போம், நல்லதே நடக்கட்டும். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாராஜன், மாவ சிவ.